இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னா எவ்வளோ பெரிய வேலையா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு அம்மா தான் முக்கியம் வந்தானே ஆகணும். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல. உங்க பொண்ணு இங்க வரலன்னா நான் சொன்னதை கண்டிப்பா செய்வேன். இங்க பாருங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, அப்புறம் நல்லது கிடையாது. இங்க பாருங்க, நிஜமாவே உங்க மேல தப்பு இல்லனா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனா நாங்க நினைச்சவங்கள நீங்க இருந்தீங்கன்னா பயப்படுறத பார்த்தா நம்ம நினைச்ச ஆள் தான் இவங்க. சும்மா நடிக்கிறாங்க, கண்ணுல தான் பயம் தெரியுது. உனக்கு தெரியல? இப்போ உங்க பொண்ணை வர சொல்றீங்களா இல்ல காலை உடச்சுடவா? நான் ஏற்கனவே ஜெயிலெல்லாம் பார்த்தவன் தான், எனக்கு அதுல எல்லாம் பயமே கிடையாது. வர சொல்றீங்களா? போன் பண்ணுங்க. மரா இன்னும் முழிச்சுக்கிட்டு. சரி, நான் வர சொல்றேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் அவளோட ஃப்ரெண்டுக்கு போனை போடுறேன். போடு. ஆனா இவ வருவாளான்னு தெரியலையே. ம். ஏய் இரு. இந்த போன்ல இருந்து பண்ணு. ம். ஹலோ. இந்த போனுக்கு சொந்தக்காரம்மா பல்லவன் நகர் பார்க்ல மயங்கி கிடக்குறாங்க. கொஞ்சம் பார்க் வரைக்கும் வர முடியுங்களா? வாங்க. கொஞ்ச நேரம் பார்ப்பேன். உங்க பொண்ணு மட்டும் வரல, நான் சொன்னது நிஜமாவே நடக்கும். மரா, பாத்திமா. பாத்திமாவா? அம்மா. பாத்திமா, அம்மா, உங்களுக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்களே. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் யார் அப்படி சொன்னது? இவங்க தாமா உன்னை வர சொன்னது. ஏங்க, எதுக்கு நீங்க எங்க அம்மாவுக்கு அடிபட்டுச்சுன்னு போய் சொல்லி வர சொன்னீங்க? இவங்க உங்க அம்மாவா? என்னங்க கேள்வி இது? ஏன் அம்மா தாங்க? போன்ல நான் உங்கள்கிட்ட தான் பேசுறேனா? என்கிட்ட எங்க பேசுனீங்க? என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுனீங்க. அவ என்கிட்ட வந்து சொல்லவும் நான் பதறி அடிச்சிட்டு வரேன். ஏன் இப்படி போய் சொன்னீங்க? என் போன் எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? முதல்ல அது உங்க போன் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அது ஏன் நம்பர் தான் அது? நம்பர் சொல்லுங்க. போன் என்ன மாடலு? 4 கேமரா இருக்கும். கேமரா கீழே தனியா ஃபிளாஷ் இருக்கும். ஸ்பீக்கர் கிட்ட டெம்பர் கிளாஸ் உடைஞ்சிருக்கும். பின்னாடி 2 ஸ்கிராட்ச் இருக்கும். ப்ளூ கலர் போனுங்க. இந்த போன் எப்படிங்க உங்க கைக்கு வந்துச்சு? அதைத்தான் நானும் கேக்குறேன். இந்த போன் எப்படி என் கைக்கு வரும்? நாங்க இந்த போனை திருடல, அப்புறம் எப்படி என் கைக்கு வந்துச்சு? என் போன் தொலைஞ்சு 1 வாரம் ஆச்சு. நானும் எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்ல. போன் தொலைஞ்சு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இந்த போன் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினது, விலை கம்மி தான். வாங்கி 4-5 வருஷம் ஆச்சு. போலீஸ் ஸ்டேஷன் போனா எங்க அப்பா திட்டுவாரு, அதனால போகல. அவரு சவுதியில இருக்காரு. அவர்தான் பழைய போன் தானே, போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போவேனா, நான் புது போன் அனுப்புறேன்னு சொன்னாரு. அதனால நாங்க அதை பெருசா எடுத்துக்காம விட்டுட்டோம். போனை கொடுங்க முதல்ல. என்ன பேட்டர்ன்ல போட்டு வச்சிருக்கீங்க? ஏன் உங்களுக்கு ஓபன் பண்ண தெரியாதா? நான் போட்டு வச்சிருந்த பேட்டர்ன் வேற, இது புதுசா இருக்கே. இதுல இருந்து டேட்டாவை காணோம். எல்லாத்தையும் டெலீட் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் எதுவும் டெலீட் பண்ணலம்மா. அந்த போன் எங்க கையில எப்படி வந்துச்சோ அப்படியே உங்க கையில கொடுத்துருக்கேன். எங்க ஃபேமிலியோட எடுத்து அவ்வளவு போட்டோஸ் வச்சிருந்தேன், அவ்வளவும் போச்சு. மா, வாமா போலாம். கடைசியில அவங்க 2 பேரும் சேர்ந்து நமக்கு பல்ப் கொடுத்துட்டாங்க. பல்ப் எனக்கு இல்ல, அந்த விஜிக்கு தான். அவதான் வரவே இல்லையே. மரா, எனக்கு நல்லா தெரியும் அந்த போனு விஜயோடது தான். என்ன, அவ கொஞ்சம் உஷாராகி நம்ம பிளானுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேற ஒரு பிளான் பண்ணிருக்கா.
நீ வேணா பாரு, அந்த போனு திரும்பவும் அவகிட்ட தான் போகும். எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா அவகிட்ட தான் போகும். அதனாலதான் அந்த போன்ல நான் ட்ராக்கர் வச்சிருக்கேன். அடிப்பாவி, இதெல்லாம் எப்ப யோசிச்ச? ஏன், அவ தான் ஆல்டர்னேட் பிளான் யோசிப்பாளா? எங்களுக்கு யோசிக்க தெரியாதா? ம், பெரிய ஆள் தான் நீ. எப்படி இந்த போன் இந்த வீரா கையில மாட்டுச்சுனே தெரியலமா. எப்படி அப்படி மாட்டோம்? நீ வீட்ல ஒளிச்சு வச்ச லட்சணம் அப்படி. அத தேடி எடுத்திருக்காங்கன்னா உன் மேல டவுட் வந்திருக்குன்னு தானே அர்த்தம். நீ அவ்வளவு வீக்கா நடிச்சிட்டு இருக்க, அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்லமா. அப்படிதான். அதான் அவங்க 2 பேர் முகத்தை நான் பார்த்தனே. நீ எப்படா மாட்டுவ, உன்னை காலி பண்ணலான்னு காத்துட்டு இருக்காங்க. ஏண்டி, எத்தனை வருஷம் போராட்டம் இது? உன் வாழ்க்கையோட அர்த்தமே அந்த குடும்பத்தை பழி வாங்குறது தான். ஆனா நீ அவங்களுக்கு பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டல. இப்ப யார் அவங்களுக்கு பயந்தா? ஆமா, இப்ப பயந்து தானே ஒளிஞ்சிட்டு இருந்த. இங்க பாரு விஜய், பழி வாங்கணும்னு முடிவு பண்ண ஒருத்தி என்னைக்கு பயப்படுறாளோ அன்னைக்கு அவளோட லட்சியத்துல தோக்க போறான்னு அர்த்தம். நீ அந்த தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்க. நிறுத்துமா. என்ன தெரியும் உனக்கு? என் அப்பந்தான் என் உலகம்னு இருந்தவன் நான். அவர் சாவனா கண்ணால பார்த்தவன். நீ சொல்லி ஒன்னும் நான் அந்த குடும்பத்தை பழிவாங்க முடிவு பண்ணலமா. என் அப்பா சாவுக்கு யாரு காரணமா இருந்தாங்களோ அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு அந்த வயசுலயே முடிவு பண்ண. அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உனக்கு ராமச்சந்திர குடும்பத்தை பழி வாங்குறது மட்டும் போதும். உன் லட்சியம் முடிஞ்சதும் நீ சந்தோஷமா மேல போய் சேர்ந்துருவ. எனக்கு அப்படி இல்ல. நான் அந்த குடும்பத்தை பழி வாங்கணும். அதே நேரம் அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும். இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து நான் என் வாழ்க்கைய வாழணும். நீ சொல்ற மாதிரி எல்லாம் அவசரப்பட்டேன்னு வையி, நான் ஜெயில போய் உட்காந்து கம்பி தான் எண்ணிட்டு இருக்கணும். ஓ இஷ்டத்துக்கு எடுத்தோம் கவுத்தோம்லாம் எதையோ பண்ணிட்டு இருக்க முடியாதுமா. சரிடி, நீ என்னை விட பெரிய புத்திசாலி, நான் ஒத்துக்கிறேன். நீ என்ன தேடி வர அளவுக்கு அந்த மாறன் வந்துட்டானே, நீ என்ன பண்ண போற? அந்த மாறனும் வீராவும் எனக்கு நிறைய குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த வீட்டுல இருந்தாதானே பிரச்சனை. சீக்கிரமாவே அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்தி காமிக்கிறேன். விஜய், அவங்கள வீட்டை விட்டு துரத்துனா மட்டும் பத்தாது. முதல்ல அந்த கார்த்தியை உன் பக்கம் கொண்டு வா. எப்படியாச்சும் அவன் மனசை கலைக்க பாரு. கண்மணி அந்த வீட்ல அவ்வளவு ஆட்டம் ஆடுறானா, அதுக்கு என்ன காரணம்? அந்த ராகவன் அவ என்ன சொன்னாலும் கேக்குறான். அதே நிலைமைய நீ உருவாக்குனீனா அந்த வீட்ல நீ நினைச்சதை நடத்தலாம். அதுக்காக நீ எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போலாம் விஜி. அவன்கிட்ட மன்னிப்பு கேளு, கால்ல விழு, என்ன வேணாலும் பண்ணு. அவனுக்கு உன் மேல பரிதாபம் வரணும், அதுதான் முக்கியம்.